வாங்க இன்னைக்கு மீல் மேக்கர் வச்சு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வேக போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ மீல் மேக்கர் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கலாம். மீல் மேக்கரில் இருந்த தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். மீல் மேக்கரை அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. மீல் மேக்கரையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண பூண்டு, பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், புதினா, பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு. மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தேவையான ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸை இதுமாரி உடச்சி வச்சுருக்கேன். காஞ்சின்னு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை அவ்வளோ நினச்சி எடுத்துப்போம். இதை அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். போல் எல்லாம் கட்லெட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். 2 சைடு நல்லா செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மீல் மேக்கர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில்